வாங்க சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, வீட்டிலேருந்து கொரியர் போட்டு விட்ருக்காங்க. அதை வாங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காலேஜில் இருக்கும்போதே கால் பண்ணாங்க, நீங்கள் காலேஜில் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரி, நான் காலேஜ் போயிட்டு வந்து தான் கால் பண்ணேன். 2 முறை பண்ணியிருந்தாங்க. என்னையால் எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து கால் பண்ணதுக்கு ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்கன்ட்டாங்க. வாங்க பாயோட தொழுவ போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சாச்சு. பாயோட தான் நம்ம கொரியர் ஆஃபீஸ் போக போகிறோம். வாங்க நம்ம கொரியர் ஆஃபீஸ் போகலாம். கொரியர் ஆஃபீஸ் வந்துட்டோம். பார்சலும் வாங்கியாச்சு. பார்சல் என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பார்சல் என்ன இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கிளம்பி டீ குடிக்க போவோம். டீ கடைக்கு வந்தாச்சு. ஒரு லெமன் டீ தான் சொல்லியிருக்கேன். லெமன் டீ வந்துருச்சு. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு சிப் குடிச்சு பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னார். நாளைக்கு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுமா, கண்டிப்பாக வேணும், எப்படியாவது வாங்கிடுன்னு சொன்னார். அது என்ன பொருள்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வாங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். எந்த கடையில் இருக்கும்னு தெரில. வாங்க போயிட்டு பார்ப்போம். நானும் தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன். ரைட் சைடில் ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி கடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்தா ஸ்டோர்ஸ்னு. அந்த கடை மூடி இருக்கா திறந்துருக்கான்னு தெரில. மூடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் கடையில் அந்த பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். செம்ம காற்று அடிக்குது. சைக்கிளே சுத்தமாக ஓட்ட முடில. 20 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சு. இன்றைக்காவது மழை பெய்யுதான்னு பார்ப்போம். லெஃப்டில் ஒரு கடை வரும். வாங்க அந்த கடையில் அந்த பொருள் இருக்கான்னு பார்ப்போம். கடை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளார போய்ட்டு அந்த பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த கடையில் உள்ளார போய்ட்டு கேட்போம். உள்ளார போய்ட்டு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் அந்த பொருள் இல்லைன்ட்டாங்க. வாங்க நம்ம அடுத்த கடையில் போய்ட்டு அந்த பொருள் இருக்கான்னு பார்ப்போம். போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடையில் போய்ட்டு நம்ம அந்த பொருள் இருக்கான்னு பார்ப்போம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த பொருள் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டு கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்தாச்சு. சைக்கிளை பார்க் பண்ணிட்டு போய்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட் உள்ளார போய்ட்டு கேட்டேன். அந்த பொருள் அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. ஒரே கஷ்டமாயிடுச்சு. வாங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு கடையில் பார்ப்போம். அங்கேயும் இல்லைன்னா நம்ம கிளம்பிடலாம். அடுத்து ஒரு சேட்டான் கடை இருக்குது, அந்த கடைக்கு போவோம். வீடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலாமா, வேறு எது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கேற்றபடி நம்ம வீடியோ போடுவோம். வேறு எதுவும் வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம அது மாதிரி போட்டுடலாம். ரைட் சைடு சேட்டான் கடை வந்துருச்சு. வாங்க உள்ளார போய்ட்டு அந்த பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த கடையிலையாவது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேட்டன்கிட்ட கேட்டேன் அந்த பொருள் இருக்கான்ட்டு. அந்த பொருள் இந்த கடையிலையும் இல்லை. வாங்க நம்ம வீட்டுக்கு தான் போகணும். அந்த பொருள் வேறு எந்த பொருளும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் காமிச்சிருப்பேன்ல, அந்த பொருள் தான். கடைசி வரைக்கும் தேர்னது தான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம். மணி 9:30 ஆகிடுச்சு. வாங்க நம்ம இதுக்கப்புறமேட்டு தான் போய்ட்டு சாப்பிட்ணும். அவர் யாருக்கோ கிஃப்ட் பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்குன்னு பார்த்து நம்மளுக்கு நேரம் மாட்டுக்கு இன்றைக்கி கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னா, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் வீட்டில் மருந்து கொடுத்து விட்ருக்காங்க. வீட்டுக்கு போகிற வழி இதுதான். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கதவு பூட்டியிருக்கு. வாங்க அதை திறந்துக்கலாம். கதவை திறந்து சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் மோர் வைப். பாய் பாய்.